பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதான பைரவர், உன்மத பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்கார வைரவர் உற்சவமானது நடைபெறப் போகின்றது. கொடியேற்றத்துக்கு முதல் நாள் இரவு நெல்லூரில் நடைபெற்ற பல முக்கியமான விடயங்கள் மற்றும் அந்த வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோபுரம், அந்த கோபுர திருவிழா ஆறுமுக சுவாமிக்கு நடைபெற்ற பூஜை என பல விடயங்களை உள்ளடக்கி இந்த காணொலி இருக்க போகுது. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் கொடியேற்றத்துக்கு முதல் நாள், அதாவது முதல் நாள் மாலை 6 மணி அளவிலே வைரவர் உற்சவமானது நடைபெறப் போகின்றது. அந்த வகையில் இந்த வைரவர் உற்சவத்தில் எவ்வாறான பல விடயங்கள் நடைபெறப் போகின்றன. முக்கியமாக சொல்ல போனால் தென்னோலையிலே ஒவ்வொரு இடங்களாக வைத்து அந்த தீபங்கள் காட்டப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன ஒவ்வொரு வீதி எல்லா இடங்களிலும். அதே போல பல விடயங்கள் இந்த காணொலி இருக்க போகின்றது. இந்த வைர உற்சவத்தில் வைரவர் எவ்வாறு வருகின்றார், என்ன வாகனம், அவருக்கு உரித்தான அந்த நாய் வாகனத்திலே வந்து எல்லோருக்குமே அருள் பாலிக்கின்ற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய அதாவது கொடியேற்றத்துக்கு முதல் நாள் எவ்வாறான விடயங்கள் மாலை பொழுதிலே நடக்க போகின்றன என்ப எல்லாவற்றையுமே தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். சரி உறவுகளே, இன்றைய தன்னுடைய சேனலுக்கு வருகின்ற சப்ஸ்கிரைப் பண்ணி. திருவிழா தொடங்குவதற்கு முன்னரே அந்த ரோந்து பணியில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல வெளிநாட்டவர்களும் முருகப்பெருமானை வந்து தரிசித்த வண்ணம் இருக்கின்றார்கள். எல்லா இனமொழி மக்களும் இங்கே வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றார்கள். இந்த திருவிழா பொழுதிலே எல்லா மதத்தை சேர்ந்தவர்களையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். பைரவருக்கான அந்த பூஜைகளானது யாகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். வெளிநாட்டவர்களும் இந்த பூஜைகள் வழிபாடுகளை பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். அதே போல பைரவருக்கான அந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குருக்கள் அவர்களினால் கோயில் வெளிவீதியானது சுற்றப்பட்டு அந்த பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
சேலை கட்டி வருகின்ற அந்த வெளிநாட்டு பெண்மணியை பார்க்கின்றோம். வைக்கலிலே ஒரு உருவம் போல் செய்யப்பட்டு அந்த இடத்தில் எரிக்கப்படுகின்றது. நல்லூர் ராஜதானியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்திலே இப்பொழுது வைரவர் சாந்திக்கான நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த வைரவர் சாந்தி என்று சொல்லப்படுவது வைரவரை கட்டுவது என்று சில பேர் சொல்வார்கள். ஆனால் அட்டதிக்கிலேயும் அவர் 8 அட்டதிக்கு பாலகர்களாக இருந்து அந்த ஆலயத்திலே நடைபெற போகின்ற அந்த கிரியைகளுக்கு வரும் அடியவர்களுக்கு அருள் அளிப்பதற்காக துஷ்டர்கள் துஷ்ட தேவதைகள் அந்த ஆலயத்தின் உள்ளே நுழையா வண்ணமும் வீதிகளையும் அங்கு வரும் மக்களையும் பாதுகாப்பதற்காக இப்பொழுது அந்த வைரவ சாந்தி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்ற செய்தியை தருகின்றோம். எனவே ஆதிசங்கரர் தான் முதல் இந்த சண்மத ஸ்தாபனத்தை உருவாக்கியவர். அவர் தான் வைரவ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் என்று சொல்லப்படுகிறது. பைரவர் தம் பெருமையை புகழ்ந்து கால பைரவர் அஷ்டகத்தையும் வைரவ பாடியுள்ளார். வைரவமூர்த்திகளில் 108 வகைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதிலே மூலாதாரமாக விளங்குவது ஆதி பைரவராகும். பைரவரின் அஷ்டதிக்கு பைரவர்கள் பெயர்கள் அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதான பைரவர், உன்மத பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்கார பைரவர் என்பவர்களாவர். மகா பைரவர் 8 திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராகவும் 64 பணிகளை செய்கின்றார். இந்த மகா பைரவர் இப்பொழுது எழுந்தருளி வர இருக்கின்றார். 8 திக்குகளிலேயும் தன்னுடைய முகூர்த்தங்கள் 8ஐ அங்கே நிறுத்தி அங்கு அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த மகோத்சவ பெருவிழாவிலே நடைபெறுகின்ற கிரியைகளை பாதுகாப்பதற்காகவும் அங்கே வருகின்ற அடியவர்களை பாதுகாப்பதற்காகவும் இன்றைக்கு பைரவ பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். இந்த பைரவர் ஆனவர் சுவர்ண பைரவர் தான். இந்த பைரவ மூர்த்தங்களில் சிறப்பு வாய்ந்தவர். ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியிலே சுவர்ண பைரவருக்கான ஒரு ஆலயம் இருக்கின்றது என்ற செய்தியை தருகின்றோம். பைரவ பெருமானை வழிபடுவதால் தீராத வினைகள் எல்லாம் நீக்குகின்றது அல்லவா. காசி நகரின் பாதுகாவலராக விளங்குகின்ற பைரவ பெருமான் இப்பொழுது நவக்கிரகங்களின் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவர். சனீஸ்வரனை குரு பைரவர் என்பார்கள். பைரவரை வணங்கினால் சனி பகவானை உண்டாக்கும் இன்னல்கள் எல்லாம் நீங்கும். அதாவது சனி, ராகு, கேது என்பவருடைய துன்ப துயரங்களில் இருந்து நீங்குவதற்காக நாங்கள் எல்லோரும் பைரவரை வழிபடுதல் வேண்டும். ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கின்றார் பைரவமூர்த்தி. இவர் மழு, சூலம், தண்டம் என பார்ப்பவர்கள் மெய்சில் இருக்கக்கூடிய வகையிலே ஆயுதங்களை கையிலே தரித்திருக்கின்றார். இவருடைய அறையிலே அங்கே சிவந்த அருணா கயிறை அடைந்திருக்கின்றார். அவர் ஆடைகளின்றி திரிபவர். அந்தரமாக ஆகாய வழியிலே திரிகின்றவர் என்று சொல்லுவார்கள். இவருடைய நாக்கானது சிவப்பு நிறமாக இரத்தம் சொட்டுவதாக காணப்படுகின்றது. அதே போல பைரவர் என்பவர் அங்கே அடியவர்களுடைய துன்பதுயரங்களை நீக்குவதற்காக நம்பினவர்களுக்கெல்லாம் அருள் வழங்குவதாக சொல்லப்படுகின்றது. பைரவருக்குரிய வழிபாட்டின் நேரம் இராக்காலமாகும். இந்த இரவு நேரத்திலே தான் பைரவ பெருமான் அங்கே நடனமாடுவார். அவருடன் சேர்ந்து பராசக்தியும் நடனமாடுகின்றார். அதனை திரிபுரா பைரவியும் பைரவமூர்த்தியும் என்று சொல்லப்படுகின்றது. சிவாலயங்கள் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் அங்கே இரண்டாவது வழிபாடாக காணப்படுவது காவல் தெய்வமாக கருதப்படும்
பைரவருடைய சிவனுக்குரிய அம்சமாகும். அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்குரிய தேவிகளையும் அஷ்ட பைரவிகளும் உள்ளனர் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். ஆகையிலே காலத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் காலபைரவர் நிர்வாண கோலத்திலே காணப்படுகின்றார். காலபைரவ அஷ்டகம் 108 போற்றிகள் கூறினால் வருமெல்ல நீங்கும். வீட்டின் முன் கதவின் மேல் இந்த பைரவ படத்தை வைத்திருந்தால் தீய சக்திகள் கண் திஷ்டிகள் அங்கு அணுகாது என்று சொல்லுகின்றார்கள். பைரவ அஷ்டகத்தை சனிக்கிழமை அல்லது தேய்பிரை அஷ்டமி திதியன்று பாராயணம் செய்து வந்தால் பிணிகளகலும் வாழ்க்கை வளம் பெறும். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வழிபட உகந்ததாகும். இந்த அஷ்டமியிலே வழிபாடு செய்வதால் அங்கே வழிபடும் அடியவர்களுக்கு பைரவ பெருமான் நல்லருளை செய்வார் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். அந்த வகையிலே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்குபவர்கள் அஷ்டமி நாளில் செவ்வரளி பூவால் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல பைரவர் பெருமான் தோன்றிய பரணி, சித்திரை, ஐப்பசி மாதங்களில் நட்சத்திரங்களில் வழிபட்டாலும் அங்கே அவருடைய அருள் கிடைக்கும். பைரவ பெருமானுக்கு மிக விரும்பியது வடை, அதே போல வெண்பொங்கல் இவைகளை படைத்து வழிபடுவதால் அவருடைய அருள் கிடைக்கும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். திங்கட்கிழமைகளில் அங்கே வில்வார்ச்சனை செய்துவிட சிவனருள் கிட்டும் அல்லவா. அங்கே நந்தியாவட்ட மலர் மாலை அணிவித்து வழிபட்டால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கும் அல்லவா. ஆகவே மிளகு திரி போட்டு தீபமேற்றி வழிபட்டால் நாம் இழந்த பொருளை மீண்டும் பெறுகிறோம். அங்கே தேய்பிறை அஷ்டமியிலே வழிபட்டால் அங்கே விசேஷமானது. அங்கு அடியவர்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாம் நீங்கும் என்ற செய்தியை தருகின்றோம். என்னும் சொற்ப வேளையிலே அங்கே பைரவ பெருமான் இப்பொழுது ஆலயத்தின் உள்ளிருந்து வெளிவீதி வலம் வந்து அங்கு நடைபெறப் போகின்ற அந்த கிரியைகளுக்கெல்லாம் தன்னுடைய வைரவ மூர்த்தங்களில் அட்டதிக்கு பாலகர்களாக அனுப்பி காவல் புரிய இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். எனவே இந்த விழாக்கள் நடைபெற்று நிறைவு பெற்றதும் பைரவரை கட்டவிழ்த்தல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். அது 26, 27வது நாள் நடைபெறும். ஆகவே இப்பொழுது பைரவ பெருமான் ஆலயத்தின் உள்ளிருந்து வெளிவர இருக்கின்ற செய்தியை கூறி விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராசா. நன்றி, வணக்கம். பைரவ பெருமான் வீதியோடு வருகின்ற அந்த காட்சிகளை வந்து காக்கின்றோம். பைரவ பெருமான் வெளி வீதி சுற்றும் போது முக்கியமான இடங்கள் ராஜகோபுரங்கள், குபேரவாசல் கோபுரம், அப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிற முக்கியமான அந்த கோபுரங்கள், பந்தல்கள் எல்லா இடங்களிலும் அந்த கொடி ஏற்றப்படுகின்ற அந்த நிகழ்வானது நடைபெறும். அதனை நாங்கள் இனி வருகின்ற அந்த காணொலி தொகுப்பில் பார்க்கலாம். பைரவ பெருமான் தனக்கே உரிய அந்த நாய் வாகனத்திலே மிக அழகான சாத்துப்படிகளோடு பக்தர்கள் புடை சூழ வழிவந்திருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக கொடியானது தேர் கொட்டகை இருக்கின்ற இடத்திலே ஏற்றப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம்.
இடத்தில் ராஜகோபுரத்தை தாண்டி சுவாமி செல்லும் போது பார்க்கும் போது இருக்கின்ற அழகு எப்பொழுதுமே அந்த கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பைரவ பெருமான் செல்கின்ற இடமெல்லாம் அந்த கொடிகள் நாட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். மிக பெரும் ராஜகோபுரத்தினுடைய அந்த உச்சி பகுதியிலே இந்த கொடியானது நாட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் பந்தலில் இருக்கப்படுகின்ற அந்த கொடிகளும் நாட்டப்படுகின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். பிரசன்னா குழுக்களுடைய அந்த காந்த குரலினால் பைரவ பெருமானுக்குரிய அந்த பாடலானது Kumare
கோபுரத்துக்கு மேலே புதிதாக அமைக்கப்பட்ட அந்த ஆறுமுக சுவாமிக்கான பூஜைகள் வந்து நடைபெறுவது இதுவே முதல் முறை. இன்று கலசாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த கோபுரத்தினுடைய அந்த வர்ண விளக்குகள் முன்ன எப்பொழுதும் இல்லாதவாறு மிகவும் சிறப்பான முறையிலே இந்த வர்ண விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி உறவுகளே, காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.